இதோ சோர்ந்து துவண்டு போய் நிற்கும் இவள் வயதில் மூத்தவள் மட்டுமல்ல, அவளது மந்தையின் இதயமாகவும் அனைவரும் போற்றும் பாட்டியாகவும் இருந்தவள். பன்னா புலிகள் காப்பகத்தின் மென்மையான தலைவியாக இருந்தவள் இந்த வத்சலா. 100 வயதை கடந்துவிட்ட இவள் இன்று இல்லை. வயது மூப்பினால் சமீபத்தில் இவ்வுலகை விட்டு மறைந்து விட்டாள். இவள் காட்டின் அன்பான பாட்டி, குணத்தில் மென்மையானவள் மற்றும் ஆழமான அன்புடையவள். தனது மந்தையில் புதிதாக ஒரு கன்று பிறக்கும் போது அமைதியாக நடந்து சென்று பிரசவிக்கும் தாயின் அருகில் நின்று ஒரு பாட்டியை போலவே தாயை தேற்றி ஆசுவாசப்படுத்தி கன்றின் சுகப்பிறப்பை கவனித்துக் கொண்டவள். இவள் எப்போதும் அமைதியாகவும் பொறுமையாகவும் மிகவும் அன்பாகவும் இருந்தவள். எனவே வத்சலாவை வன அதிகாரிகள் ஒரு மருத்துவச்சி என்றே அழைத்தனர். 100 ஆண்டுகளை கடந்துவிட்ட வத்சலாவுக்கு உடலின் இயக்கம் மெதுவாகிவிட்டது. பார்வையை இழந்துவிட்டாள். அவளால் அதிக தூரம் நடக்க முடியாது என்பதை வனக்குழு கவனித்தது. எனவே அவர்கள் அவளை தங்கள் சொந்த பிள்ளையை போல பராமரித்தனர். ஒவ்வொரு நாள் காலையிலும் அவர்கள் அவளை மெதுவாக கைரையான் வடிகாலுக்கு அழைத்துச் சென்று குளிக்க வைத்தனர். அவளுக்கு சூடான கஞ்சி கிண்ணங்களை ஊட்டி தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் வைத்திருந்தனர். வத்சலா அவளது இறுதி நாட்களை அன்பு மற்றும் கண்ணியத்தால் சூழப்பட்ட அமைதியுடன் கழித்தாள். கடந்த ஜூலை 8ஆம் நாளன்று வத்சலா அவள் மிகவும் நேசித்த ஓடையின் அருகாமையிலேயே படுத்துக்கொண்டாள். வனக்குழு அவளுக்கு உதவ முயன்றது. ஆனால் அவள் அசையவில்லை. அன்று மதியம் வத்சலா காலமானாள். வத்சலா அவள் வாழ்ந்த காட்டுக்கு 1 நூற்றாண்டு கால அன்பை கொடுத்திருக்கிறாள். அவள் விட்டு சென்றுள்ளது வெறும் நினைவுகளை மட்டுமல்ல, அது ஒரு சகாப்தம்.